வெல்கம் டு சுகானஸ்ரீ கிச்சன். இன்றைக்கி ஒரு பருப்பு சட்னி ரெடி பண்ணலாங்க. அதுக்கு துவரம்பருப்பு, பாசிப்பருப்பு, கடலப்பருப்பு, சோம்பு வச்சுருக்கோம். தேங்காய், பூண்டு, வெங்காயம், புளி, வரமிளகா, புதினா தழை வச்சு இப்போ நம்ம இதெல்லாம் ஜாயின் பண்ணி வதக்கிக்கலாங்க. இப்போ எண்ணெய் ஊற்றி பருப்புலாம் போட்டு தாளிச்சிக்கலாம். இப்போ தேங்காய், வெங்காயம்லாம் அதெல்லாம் ஆட் பண்ணிக்கலாங்க. இப்போ தேவையான அளவு உப்பு போட்டு இதை நல்லா வதக்கி விட்டு ஆற வச்சு சட்னி அரைச்சிக்கலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வதக்கியாச்சுங்க, சட்னியை அரைச்சிக்கலாம். இப்போ தேங்காய் சட்னி இந்த ஸ்டைலில் தாங்க நாங்கள் பண்ணுவோம். இதுக்கு கடுகு போட்டு எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு வரமிளகா போட்டு தாளித்து பச்சை மிளகாயை ஒரு 3 பச்சை மிளகாய் விதையை நீக்கித்தானுங்க சேர்த்துவோம். அந்த மாதிரி சேர்த்து இஞ்சி போட்டு வதக்கி விட்டு வச்சுருக்கோங்க. இதோட தேங்காய் பொட்டுக்களை போட்டு தேங்காய் சட்னி அரைச்சிக்கலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ தேங்காய் பொட்டுக்களை போட்டு வதக்கின பச்சை மிளகாய் இஞ்சிலாம் போட்டு ஆட் பண்ணி இப்போ தேங்காய் சட்னி அரைச்சிக்கலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் ஸ்டைலில் தேங்காய் சட்னியும் பருப்பு சட்னியும் ரெடிங்க. இந்த பருப்பு சட்னி